ஆளுக்கும் தோற்றத்துக்கும் நான் சொல்ற விஷயம் சொல்றேன். எதுக்கு வந்து ஏன் எப்படி பெட்டி எதற்காக எப்படிப்பட்ட சொல்றது பேசிக்கல குறுக்க முக்குற சாமி சாமி இப்பதான் நீங்க உருப்படியான காரியத்தை செஞ்சிருக்கீங்க. உங்களை இவ்வளவு தூரம் பேசினதுக்கு நீங்க அதை செய்யணும். எமது இடத்தில் உமக்கு என்ன வேலை? எம்மிடத்தில் சாமி சாமி சங்கடம் போச்சு. சாமி கொண்டாந்துட்டு இருக்கேன். இப்பதானே கை கொடுத்தேன். பேசினதுக்கு நீங்க உதச்சே சேர்த்தேன். அதுக்காக இப்ப இவ்வளவு தூரம் கீழே பிடிச்சி தள்ளலாம் சாமி. ஐயோ பாவம். என்ன சாமி? இந்த பாத்துக்க ஒரு தடவை அந்த முகத்தை பார்த்துட்டு போ. நீங்க உள்ள வரியா? இந்த முகத்தையும் இந்த உடம்பையும் பாத்துக்க. இப்பதானா வீரன் அதை மட்டும் சொல்லாத ஆடுது லூசுன்னு சொல்லு, நாங்க ஏத்துக்கிறோம். வீரத்தேவன் எம்மிடத்தில் உமக்கு என்ன விலை? இடம் எமக்கு சொந்தம். முட்டா பயிலடா நீ. ஏய் இந்தரா, உனக்குன்னு தனி அறிவு இல்லையா? ஆண்டையும் உருவாக்கலையா? புத்தகம் படிக்கலையா? நான் என்ன சொல்றேன்னா அதை திருப்பி சொல்ற நீ. நான் என்ன பேசுனா அதை திருப்பி சொல்ற நீ. ஏத்த வேணானே அப்படி முதல்ல இருந்தாங்க. நான் என்ன சொல்றேன் அதையும் திருப்பி சொல்ற. வெக்கமா இல்ல உனக்கு? இடம் எமக்கு அடா அறிவட்டவனே. பேசுனவே ஏய் நீ எதுக்கு அரை மணி நேரம் நீ உங்க இடம் உங்களுக்கு சொந்தம்னா அவன் இடம் அவருக்கு சொந்தம். சரியா தானே பேசுறேன் மாமா. பேசின வசனத்தை பேசுறானே மாமா. அப்படியே பேசக்கூடாது நீங்க. மாமா வந்து நான் பாத்து வேணாம் மாமா கோவப்பட வேணாம். பாக்குறதுக்கு வேணா அவன் லூசு மாதிரி இருக்கலாம். அவன் சரியா தான் பேசுறேன். பாக்குறதுக்கு வேணா லூசு மாதிரி இருக்கலாம். அவன் சரி. இடத்துக்கு பேரு வேலிமலை. அவர் என்ன புடிச்சிட்டு தள்ளுறாரு? இடத்துக்கு பேரு வேலிமலை சாரல் சொல்லியாச்சு. அப்புறம் வெளியில அம்மா வந்து அப்புறம் நான் தான் சொல்லிட்டு இருக்கல. இங்க பாரு, ஏதாவது முக்கியமான விஷயம் பேசல ஒண்ணு நீ பேசு, இல்லன்னா என்ன பேசு. இல்ல நீங்களே பேசுங்க. ஆமா அது தப்பா போய்டும். அப்புறம் சங்கட்டமா போட்டா போய் கேக்கல. பேசுங்க, நீங்க பேசுங்க. நான் பேசும்போது நீ பேசினா அந்த கவனம் பூரா உன்னை ஈர்க்கும். ஆமா அப்ப உன்னை தான் கவனிப்பா. நான் என்ன பேசுன்னு தெரியாம போயிடும். நீங்க பேசுறியா இல்ல? இல்ல இல்ல நீங்களே பேசுங்க. அப்புறம் நான் இடையில அப்புறம் பேச உள்ளன்னு சொல்லிட்டு என்ன இது பண்றதுக்கா? அப்புறம் எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அப்புறம் என்ன போட்டு அடிக்கிறது? இடத்துக்கு பேசுங்க, நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இடையில நான் ஒரு வார்த்தை பேச மாட்டேன். இல்ல இல்ல இங்க வாங்க ஐயா. நீங்க பேசுங்க. உங்களோட எங்களுக்கு வரும் பேசுங்க. நீ குறுக்க பேச. நீ பேசல நான் குறுக்க பேச மாட்டேன். நானும் பேச மாட்டேன். நான் மானசேன். நானும் மானசேன். சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறேன். பேசுங்க. இடையில நான் பேசணும்னா என்ன? உண்மையாவே உங்க அப்பாவுக்கு தான் நீ நல்ல பேர் எடுத்து கொடுக்க வந்தா. அப்பாவுக்கு தான் பிறந்தியான்னு கேட்ட மாதிரி இருந்து. நல்ல பேர் எடுத்து வந்தவனா இருந்தா நான் பேசும்போது பேச மாட்டேன். இடத்து பேர் ஒருவேளை நான் பேசணும்னா பேச சொன்னா முனிவர்கள் நான் சொன்னேன். அது கூட சொல்லக்கூடாதா? வேள்வி நடத்தியதனால் அந்த இடத்துக்கு பேரு மலைச்சாரல். இதான் சொல்லிட்டானுங்க. வேள்வி நடத்தினதுனால வேள்வி மலைச்சாரல். வால்மீகி சிவத்தில் அமைவதற்கு காரணமாக இருந்தான். ஒருவேளை பேசணும்னா பிஞ்ச செருப்ப பிச்சிட்டு அடிக்க. அதனால்தான் திருவான்மியின் இருக்கு. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போறியா? நாகும் இந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உனினார் சிவபெருமான் மதுரைன்னு பேர் இருக்கு. பேர் வந்துச்சு. இல்ல பேர் வந்துச்சுன்னு தான் சொன்னேன். பேர் வந்துச்சு. ஆமா நான் இனிமே பேச மாட்டேன்.
வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். ஸ்டேஜ் ஆடுது, நான் ஆடல. வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் அந்த அம்மா துண்டர்த்து வீசுது. கீழே வைக்க சொல்றா, கீழே வைக்க சொல்றா. ஆத்தா வையாத்தா, ப்ளீஸ் ஆத்தா, உன் காலை இதான் சுட்டு கேட்டுக்கிறேன் வையாத்தா. ஆமா, நான் இப்போ எதில் விட்டேன்? தாத்தா இதில் கீழே வைக்க சொன்னீங்க, அதில் விட்டீங்க. எல்லாம் ஐயா அவங்க வாடா, அதுக்கு எல்லாம் சிரிக்கிறாங்க. அதான் சிரிக்காதீங்க ஆத்தா, தயவுசெய்து கெஞ்சி 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 கேட்குறாத்தா. நாடக ரசிக பெருமக்களே, நாடக ரசிக பெருமக்களோட ஆரம்பிக்கிறப்ப எவ்வளோ அழகா ஆரம்பிச்சப்ப எப்படி ஆரம்பிச்சிருப்ப. வேதசர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காயப்பட்டான மழை பொழிந்தது. மழை பொழிந்தது, பொழிந்தது. இன்னுமே எதுவுமே பேச மாட்டாங்க. சிவபெருமான் நெல்லுக்கு சிவபெருமான் நெல்லுக்கு வெளியிடுகிறார். திருநெல்வேலின்னு பேர் இருக்கு. ஓ, ஓ இடம் சொன்னியே, இடத்துக்கு உண்டான விளக்குது. சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது அங்கே பிரிங்கி முனிவன் இடையிலே கோடு. என்ன அவர் எந்திரிச்சு போயிருக்காரு? கொஞ்ச நேரம் ஐயோ சாதத்தில் அப்பயே சொன்னாங்க, இந்த ஆளை சீக்கிரம் சந்திச்சுட்டு போகணும்னு. வாங்கினே உட்காருக்கிட்ட யாரும் எந்திரிச்சு போயிட, யாருமே தெரியலங்க. போயிட்டாரு, ஒன்று கடிக்க போயிருக்காரு, வந்துருவாரு. உண்மையா போய் பார்த்து என்ன ஒன்று கடிக்கிறது? திருச்செங்கோடு பேர் வந்து அப்படிப்பட்ட சிவனும் சக்தியும் ஒன்றா கூட சொல்ல சக்தி நீங்க விட்டீங்க. ஒன்று சேர்ந்த உடனே அப்பொழுது வண்டாக ஒரு மாதிரி சொல்லுறான். திருவண்டூர் பிறகு ஓனம் சொல்றீங்களா, நீ சரியான ஆம்பளை, இடத்துக்கு உண்டான விளக்கத்தை பண்ணி சொல்றியா? அப்படிப்பட்ட பிரிங்கி முனியனுக்கு சிவபெருமான் சாபம் கொடுக்கிற அந்த மாதிரி தலையில இவ்வளவு நேரம் பேசுறேனே, ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுவேன். என்னை பேச விட்டா தானே? இல்லை பேச விட்டா அந்த ஆத்தா முக்காடு போடுறதுக்கு அடிக்கிறீங்க, ஒன்றுக்கு இருக்கிறதுக்கு அடிக்கிறீங்க. மனுஷன் இல்லைங்க, நான் பேச விட்டுருந்தீங்கன்னா ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசுறேன். யாரு நீ? நான் ஏன் பேசவே இல்லை? ஏன் பேசல? ஏக்கா அக்கா உட்காருக்கா, மறுபடியும் அடிப்பாருக்கா. அக்கா ஏக்கா மஞ்சள் போடக்கா, நீ எதிரா அதுக்கு பதில் நீ உட்கார வச்சிடுறேன். சொல்கிறேன். உங்களுக்கு என்ன வேணும்? விளக்கமா, புராணமா? நீ எங்க இருந்து வந்திருக்க? நான் இதுல இருந்து வந்திருக்கேன். புதுக்கோட்டையில இருந்து வந்தியா? ஆமா. புதுக்கோட்டை நேம் இருந்துச்சு. புதுக்கோட்டையிலிருந்து ஏன்பு. ஓ, ஊர் பேர்லாம் நீங்க சொன்னது பார்த்தாலும் இப்ப என்ன சொல்றீங்களா? சொல்றேன். அப்ப நான் தெரிஞ்சுக்க சொல்றேன். இப்பதான் நீங்க விஷயத்துக்கு வந்துட்டீங்க. அடி வாங்குறனாலும் சாதாரணமாக யாரு இருக்குங்க. ஏங்க இப்போ நான் ஏதாவது பேசினேனா? இப்போ நீங்கள் பேசுகிறப்ப நான் ஏதாவது பேசினேனா? பேசாதீங்கல்ல. இப்போ நான் பேச ஆரம்பிக்கிறப்ப நீங்கள் பேசாமல் பண்ணிக்கணும். சத்தம் தான் வந்துச்சுன்னா அப்புறம் நான் அப்புறம் பயங்கரமாக கோவப்படுவேன். சாமி அட பேசாதீங்கிற அப்புறம் நீங்கள் ஆய முடியுங்க. சொல்லிக்கிட்டே இருக்கேன், பேசிக்கிட்டே இருக்கீங்க. பேசாதீங்க புது மாட்டேங்கிறவங்க அப்புறம் ரொம்ப கோவம் இது பண்ணி விடுவாங்க. உங்களை மட்டும் தான் கோவம் வருதுமா? எங்களுக்கும் வரும் கோவம். புதுக்கோட்டை தான், அப்புறம் பழைய கோட்டை சொல்லுவாங்க. ஐயா உங்களை விட
பயங்கரமா கோவம், மிகப்பெரிய ரவுடி நானு ஏரியாவுக்குள்ள. பிறந்த குழந்தை வாயில வரல வைக்கும். உன்னை பார்த்த உன்னையா? என்னைய பார்த்தோம் பிறந்த உடனே வாயிலாண்ட வைக்கும். அதான் வாயில வைக்கும்ல, சத்தம் போடாம நின்னுங்க. எடு இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? புதுக்கோட்டை. உட்காருங்க, சொல்றேன், உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. 5 நிமிஷம் எந்திரிக்க கூடாது, உட்காருங்க. ஐயா சேர் 2 கிலோமீட்டர் அந்தாண்ட கிடக்குது. தாங்களோட குண்டி இங்க வர வேண்டும். உடைக்காதீங்க, இங்க உட்காருங்க, இங்க வாங்க, இப்படி உட்காருங்க, இப்படி உட்காருங்க. எங்க போய் கீழே உட்கார போறீங்க? இதுல உட்காருங்க, வாங்க. ஏய் அப்பா, அவ்வளவுதான், அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க. சொல்ற வரை எந்திரிக்க கூடாது. இந்த புதுக்கோட்டைக்கு விளக்கத்தை சொல்லி போடுறேன், இருங்க. ஒரு அங்க என்ன நாடகம் பார்க்குறீங்களா? இங்கே தாங்க பார்க்கணும், இங்கே தான் பேசுகிறேன். சம்பளம் கொடுத்தா அடிக்கிறது, இதை கேட்கறதுக்கு அப்பா அம்மா இல்லைன்னு நீங்களாம் சிரிக்கிறதுனால தாங்க வேற அடிக்கிறாரு. புதுக்கோட்டை. ஐயா தாங்கள் தூங்குகிறீர்கள், தூங்கி விட்டீர்கள். நான் சொல்லி முடித்து விட்டேன் புதுக்கோட்டைக்கு விளக்கம். சத்தியமா இந்த மாதிரி பதில் யாருமே சொல்லி நான் கேள்விப்பட்டது. சிறப்பான பதில். புதுக்கோட்டைக்கு இந்த உலகத்தில் யாரும் சொல்லாத ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். மிக சந்தோஷம், மகிழ்ச்சி. நன்றி. இரண்டாவது கேள்வி என்னவென்றால், காரைக்குடி பக்கத்துல கரூர் பக்கத்துல ஏம்பல் ஊர். ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல் ஏன் பேர் இருந்துச்சுன்னா உட்காருங்க, மறுபடியும் தூங்குங்க, வாங்க. நான் காதார செவியார கேட்கிறேன், சொல்லுங்க. அந்த புதுக்கோட்டை சொன்ன மத்தியில அதே மாதிரி இப்ப சொல்றேன் பாருங்க. ஏம்பல்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஒரு மிகப்பெரிய பஞ்சாயத்து. சரி, ஆலமரத்துல ஆளுகெல்லாம் கூடிட்டாங்க. டேய் ஏம்பல் அரே இருங்க, சொல்றேன்லங்க. நீங்க பேசுறப்ப நான் திருநெல்வேலிக்கு வேலியிட்டார் அப்படின்னு பேசுறீங்களா? நான் ஏதாவது பேசுறேன் இடையில? கேளுங்க, வரலாறு பேசுறேன். ஆலமரத்து அடியில பஞ்சாயத்து கூட்டிட்டாங்க. கூட்டம் 2 தரப்பும் இங்கிட்டு நிக்குது. அதுல பேச்சு வழக்குல சண்டை வந்துருச்சு. 2 பக்கத்து அடி நொறுக்கி தள்ளிக்கிட்டு இருக்காங்க. சரி, இவன் போய் அவனை ஒரே அரைஞ்சிட்டான். இவன் ஒரே அரைஞ்சிட்டான். அரைஞ்சதுல பாருங்க, இவன் பல்லும் போய் விழுந்துருச்சு, அவன் பல்லும் போய் விழுந்துருச்சு. இவன் ஓடி போய் இது ஏன் பல்லுன்னு எடுக்க, அவன் ஓடி போய் இல்ல இது ஏன் பல்லுன்னு எடுக்க. ஏன் பல்லுன்னு எடுத்ததுனால அந்த ஊருக்கு ஏம்பல் என்று பெயர் வந்தது. கைது ஒரு வாசமான திருவாசமா சொல்றீங்க. ஏய் எப்படி அந்த விஷயத்துல? ஆமா, ஐயோ கடவுளே, என்ன திடீர்னு பாம்பு வாய் மாதிரி போயிருச்சு. சரி, காரைக்குடி ஏன் பேர் வந்துச்சு? காரைக்குடி ஏன் பேர் வந்தது என்றால், காரைக்காலிலிருந்து சரக்கை வாங்கிட்டு வந்து கார்ல உட்கார்ந்து குடிச்சதுனால அது காரைக்குடி என்று பெயர் வந்தது. கை தட்டலாம். நன்றி. சத்தியமா இந்த மாதிரி புத்தகத்தை நான் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் 18 19 புராணத்துல இருக்கு. சரி, ஏன் திருப்பூர்னு பேர்? திருப்பூர்னு ஏன் பேர் வந்ததுன்னா, ஒரு 2 பேர் கார்ல போயிட்டு இருக்காங்க. போய் அந்த முக்கத்துல இப்படி திருப்பும் போது இவன் புர்ருன்னு விட்டதுனால அது திருப்பூர் என்று பெயர் வந்தது. நன்றி. இப்படி யாருமே பதில் சொல்லி நான் கேள்விப்பட்டேன். குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள டக்குன்னு ஏன் கட்டுமா அப்படின்னு இந்த இடத்துல போட்டுக்கிட்டு என்ன இம்சை கொடுத்துட்டு இப்போ உட்காருங்க, எல்லாம் சொல்கிறேன், உட்காந்து தூங்கிறீர்கள் பேசாம. அதுக்கு நான் பதில் சொல்கிறேன். கட்டுமா அப்படின்னு ஏன் பேர் இருந்துச்சுன்னா, பார்த்தீங்கன்னா மீனெல்லாம் அங்கே கூறு கட்டு அப்படி கூறு வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இங்கேருந்து 2 பேர் மீன் வாங்க போகிறாங்க. மீன் வாங்குறப்ப இந்த கூறு எவ்வளவு, இந்த கூறு எவ்வளோன்னு விலை கேட்குறாங்க. அப்போ இந்தா இது ஒரு 500 ரூபா புடி அப்படின்னோடனே, இல்லை கட்டாது. கட்டுமா கட்டாதா புடி, கட்டுமா கட்டாதா புடி, அதுதான் கட்டுமா படி. கட்டுமா வடிக்கு புடி. ஆமாங்க, கட்டுமா கட்டாதா புடி, கட்டுமா வடி. ஆனா இப்படி ஒரு பதில சத்தியமா நான் எதிர்பார்த்தே இல்லடா. எவ்வளவு திறமையா சொல்றீங்க. ஈரோடு ரோட்ல உட்காந்துட்டு ஈ விரட்டினாங்க. ஓடுன்னு விரட்டினாங்க. இந்த மாதிரி ஓடு போ ஈரோடு, அவ்வளவுதான். எவ்வளவு தெளிவா பதில் சொல்றீங்க. ஆமா வந்துருச்சு. எப்படி இதெல்லாம் வந்தீங்க? எல்லாம் இது படிச்சிருக்கேன்ல. திருச்சி ஏன் வந்ததுனால அங்க போய் சீன்னு வச்சதுனால திருச்சின்னு வந்துருச்சு.
மணப்பாறை மணப்பாறை மனை விட்டு பாறையில் ஏறினாங்க மணப்பாறை மணமேல் குடி வந்து இது ஒரு பெரிய வழக்கங்க. சரக்கு வாங்கிட்டு வந்து பாரில் எல்லாம் பூட்டி கிடந்ததுனால மணல் மேல் உட்கார்ந்து குடிச்சதுனால அது மணல் மேல் குடி என்று பெயர் வந்தது. எவ்வளவு தெளிவா சொல்றீங்க. சரி அண்ணே யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு ஓ சொல்லுங்க. அண்ணே அண்ணே தம்பி யாருன்னு கேட்டா சொல்லுங்க. சொல்லுங்க. அண்ணனுங்களுக்கெல்லாம் நான் தான். தம்பிகளுக்கெல்லாம் நான் தான் அண்ணன். போட்டியா? போட்டி தான். வாங்க உட்கார்ந்து பேசுவோம். வாங்க. நான் மொத்தம் 10 பேர் வரணும். நாங்க மொத்தம் 7 பேர் வந்திருக்கோம். பேசியா? பேசுங்க. தக்கன் மசீட்டன் புரு விருது மரேசி புலசி ஆங்கிரஸ் ரத்திரி புலவர் நாரது. எனக்கு மேல 9 அண்ணே. நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களுக்கு தம்பி. தம்பிகளுக்கு அண்ணன் இல்ல. ஆமா. அண்ணன் பேர் 7 பேர். பேர் சொல்றேன் கேட்டுங்க. மூத்தவன் மானிட்டர், ரெண்டாவது ட்ரிபிள் எக்ஸ் ரம்மு, மூணாவது செவன்தஸ் பீரு, நாலாவது மார்பிள்ஸ், அஞ்சாவது ஓட்கா, ஆறாவது இது 1848, ஏழாவது வீரத்தேவன். ஆனா எவ்வளவு தெளிவா பதிலிச்சிருக்க. இப்படி ஒரு அண்ணன் நான் பார்த்தேன்டா. ஆமா பார்ல வேலை பார்த்தேன். நான் எனக்கு அவங்கள பத்தி எனக்கு கொஞ்சம் சந்தேகம். என்ன ஏன்னா உன் குணம் வேற மாதிரி கோவமா இருக்கு. ஆமா எனக்கு இந்த மானிட்டர் இருக்கான்ல. ஐயோ அவன் மூத்தவன். அவனை பத்தி பேசாதீங்க. எனக்கு ரொம்ப பிடிக்காத ஆளு அவன் தான். என்னது? அவன் கரன்னு அறுப்பான். ரொம்ப சங்கட்டமானவன். அவன் ரொம்ப கோவம்னா அந்த எடுத்தோன்னா அறுத்துருவான். சரட்டுன்னு இருப்பான். ஆமா சரட்டுன்னு கழுத்து அறுத்து. ஹோக்கான்னு ஒருத்தன் சொன்னேன். ஓட்கா அவன் எப்படி? அவன் சும்மா மனசு கொஞ்சம் தன்மையான தன்மை. ரொம்ப தன்மையானவன். அவன் உள்ள போக தான் கொஞ்சம் மனசு ஃப்ரீயா இருப்பான். ஒரே தடியா இருப்பான். அவனை விட்டுருங்க. 2வது விட்டுருங்க. 3வது அளவுக்கு வாங்க. அந்த 5000 அவன் ஏதாவது ஒன்னா டக்குன்னு பொங்கி ஊத்திடுவான். கோபம் பயங்கரமான கோபம். அப்படி பொங்கி டக்குன்னு ஊத்திடுவான். அப்போ பொங்கிடுவானா பாத்துங்க. அப்ப இந்த 1848 அவன் ரொம்ப தங்கமானவன். அவன் அவன் குணமே வேற. எப்படி அவன் அப்படியே அவனை பக்கத்துல வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன உலகத்துல நடந்தாலும் சமாளிக்கலாம். என்ன வேணாலும் சமாளிக்கலாம். அது என்ன ஆகும். ஆனா அவன்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்? அவன் என்ன நான் சாப்பிட்டோன்னே பாருங்க திட்டு உளருவான். அவன் பாட்டே கடந்துக்கிட்டு என்ன பேசுறேன்னு அவனுக்கே தெரியாது. இந்த இன்னொருத்தன் இருக்கான் பாருங்க. யாரு? ட்ரிபிள் எக்ஸ் ரம்மு. அவன் எப்படி? ஐயா அவன் பக்கத்துல வந்து நாரி தொலையுங்க. குளிக்கவே மாட்டான் பயப்புள்ள. ரொம்ப நாத்தம் முடிச்ச. அவனுக்கு டீ கூட வச்சிருந்தா நீ எப்படி இருப்ப? மார்பிள்ஸ் இருக்கான் பாருங்க. அவன் எப்படி? ஐயா அவனெல்லாம் நான் எப்பயுமே பக்கத்துலயே வச்சுக்குவேன். ஏன்? அவன் எல்லாம் தங்கமானவன், குணமானவன். எப்படி? அவன் என் கூட இருக்கிறதே தெரியாது வெளியில உள்ளவங்களுக்கு. அப்ப பாத்துங்க அந்த அளவுல மொத்தம் 7 பேர். இதுல வீரத்தேவன் நான் அதுல நீ ஒருத்தன். நான் ஒருத்தன். சரி உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? அண்ணன் 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ தம்பி எத்தனை பேர்? 3 பேர். 3 தம்பிக்கு நீ அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? நான் அண்ணன் தம்பி தான். டேய் நீ ஒரு ஆளா 2 பேரா? நான் ஒரே ஆளு. முதல்ல பிறந்தவனே மூத்தவன். கடைசி சொன்னேன் இளையவன். நடுவுல பிறந்தவனே நடுவுலவன். நீ எங்க பிறந்த? நடுவுல தான் பிறந்தேன். மிச்ச 6 பேரா? அவங்க நடுவுல தான் பிறந்தாங்க. அப்ப அவங்க நடுவுல தானே? ஆமா. அப்புறம் எப்படி நீ அவன வந்து அந்த நடுவு வேற இந்த நடுவு வேறங்க. டேய் நீ நடுவுல நான் நடுவுல அவங்கலாம் நடுவுல வந்தா அப்ப அவங்க நடுவுல வந்தானே. ஐயா நடுவுலன்னா அந்த நடுவுலங்க. வேற என்ன? அவங்க எல்லாம் எங்க அம்மாக்கு முன்னாடி பிறந்தவங்க 3 பேர். உங்க அம்மாவுக்கு முன்னால பிறந்தவங்க. உங்க அம்மாவுக்கு முன்னால வந்தா உனக்கு என்னடா முறை? அம்மாவுக்கு முன்னால வந்து தாய் மாமன்ல. அப்புறம் எப்படி அண்ணங்கற? அந்த முன்னாடி வேறங்க இந்த முன்னாடி வேற. அம்மாவுக்கு முன்னாடி அந்த அம்மாவுக்கு முன்னாடினா அம்மாக்கு நான் எப்படி முன்னாடி பிறந்தேன் அது மாதிரி அவங்களும் முன்னாடி தான் பிறந்தாங்க. எவ்வளவு விவரமா கேக்குறாங்க. உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர்? 3 பேர். இந்த 3 அண்ணன் இருக்காங்கல்ல? ஆமா. தம்பி எத்தனை இருக்காங்க? தம்பி வந்து 4 பேர். மொத்தம் நீங்க 7 பேரா? 7 பேர். உங்களுக்கு அண்ணன் 3 இருக்கீங்கல்ல? 3 பேர். தம்பி எத்தனை பேர்? 4 பேர். 4 பேர். உங்களுக்கு தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? தம்பி 3 பேர். இந்த 3 தம்பிக்கு அண்ணன் எத்தனை? அவங்க 4 பேர் இருக்காங்க. நீங்க மொத்தம் எத்தனை பேர்? மொத்தம் 7 பேர். அண்ணன் 3 அண்ணனுக்கு 4 தம்பி. 4 தம்பி. தம்பி 3 தம்பிக்கு 4 அண்ணன். 4 அண்ணன். மொத்தம் எத்தனை பேர்? 7 பேர். டேய் 3 அண்ணனுக்கு 4 தம்பிடா. ஆமா. இந்த 3 தம்பிக்கு 4 அண்ணன்டா. பாத்தீங்களா? உங்களுக்கு குழப்பது பாத்தீங்களா? இப்ப நல்லா தெரியும். மேல 3 பேர் இருக்காங்களா? அவங்க 4 தம்பி. 4 தம்பி. கீழ 3 இருக்காங்க. 4 அண்ணன். மொத்தம் எத்தனை பேர்? அப்ப 4 எத்தனை? 8 பேர். 8 பேர். அப்படி ஒருத்தி கூட வந்தா? டேய் 7 பேரா 8 பேராடா? இல்லங்க நாங்க பிறந்த 7 பேர் தாங்க. அப்புறம் எப்படி ஒரு ஆள் கூட வரீங்க? மேல 3 பேர், கீழ 4 பேர். இப்ப கீழ 4 பேர், மேல 4 பேர். அப்ப 8 பேர் தானங்க வருது. டேய் முட்டா. மொத்தம் 3 7 பேர் தான்டா. இப்ப ஒருத்தி கூட வந்தா? அது எப்படி வந்தா? எங்க சித்தப்பா உங்களுக்கு எதுவும் தெரியுமா? ரூபா பண்ணிருக்கு. அப்ப 800 300 எவ்வளவு? 1100. வாங்குன கடை எவ்வளவு? 1000 ரூபாய். இப்ப அப்புறம் 100 ரூபாய் கூட வந்துச்சு. டேய் இந்த நேரத்துல நான் முகரம் கட்ட எப்படா சொல்றா 100 ரூபாய் கூட வந்துச்சு. சொல்றா 100 ரூபாய் எப்படா வந்துச்சு? டேய் எனக்கு ஒருத்தன் கூட வந்திருக்கேன். அங்க ஒருத்தன் கூட 7 பேர்ல 8 பேர் வந்திருக்கேன். இங்க 1000 ரூபாய் 1100 ரூபாய் வந்திருக்கு. ஐயா அங்க ஒருத்தன் கூட வந்துட்டானா? இங்க ஒரு 100 ரூபாய் கூட வந்திருக்கா? இது எப்படின்னு கேக்குறீங்க? இப்ப அப்பா இப்ப தாண்டா கணக்கு வழக்கெல்லாம் கொண்டாடுவான் போல இருக்கு. யாத்தி உண்மையாவே படிச்சுதான் வந்திருப்பேன் முருகா. எழுதி வச்சிருப்பேன் முருகா சாமியெல்லாம். ஏன்னா 100 ரூபாய் கூட வந்ததை போய் தெளிவா எழுதி வச்சிருப்பேன் முருகா என் கணக்கு. கொஞ்சம் தெரியலையா? சோதி மாமா சீனா ஒரு மாமா. அண்ணே கொட்டா எப்படிங்க? 100 ரூபாய்
கணக்கு தெரியாத நாடத்தை நடத்த வேணாம். எங்கடா இன்னொருத்தன் கூட வந்தானே யாரா அவன் ஐயா அவன் ஏதாவது போற போக்கில் வந்திருப்பாங்க. சரி சரி. ஏன்மை நாரதர், தந்தை பிரம்மா, தாய் கலைவாணி, பாட்ட மகாவிஷ்ணு, பாட்டி மகாலட்சுமி, என்னை பற்றி நான் அறிமுகம் செய்து விட்டேன். நீ சரியான ஆம்பளையா இருந்தா உண்மையாவே உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கு தான் நீ நல்ல பேர் எடுத்துக்கோ. அதானே பார்த்தேன். அதானே இப்போ விவரம் சொல்வேன். நீ யார்? வீரத்தேவன். வேண்டாம் முட்டாப்பளை. அப்படி கேளுங்க. டேய் உன் பேர் என்னன்னு கேட்டா தானே வீரத்தேவன் சொல்லணும். ஓ செவிட்டு போயிடா நீ. இல்லை இல்லை சரி நான் அதை கேட்கல. உன் பேர் என்னன்னு கேட்கல, நீ யாருன்னு கேட்டிருக்கேன். அப்படி கேட்குறீங்க. இந்த இடத்தில் நான் ஒரு காவல்காரன். வேண்டா வெட்டி பண்ற வெட்டி போயிட. டேய் ஏன் 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 என்ன வேலைக்கு வந்தேன்னு சொன்னா தானே காவல் வாக்க வந்தேன்னு சொல்லணே. நீ யாருன்னு கேட்டுக்கண்டா. ஆமா சொல்லு. இப்போ காவல்காரன் கிடையாது. இந்த இடத்தில் நான் ஒரு மனிதன். அடா இழிச்சா பயல. என்ன டேய் நீ மனுஷனா இல்லை மாடான்னு கேட்டதே. சுவாமி நான் மாடு இல்லை மனுஷன் அப்படின்னு சொல்லணும். நான் கேட்டது நீ யாருன்னு கேட்டிருக்கேன். வந்துருச்சு வந்துருச்சு இப்போ வந்துருச்சு. கிங்கிட்டு வாங்க. அதான் அந்த மைக்கு சரியில்லைங்க. அந்த இப்போ வந்துருச்சு பாருங்க. ஹலோ அருமையாக நல்ல மைக்கு தான். இந்த மைக்கு நல்லா இருக்கு. இப்போ இப்போ சொல்கிறேன் பாருங்க. இந்த இடத்த நான் ஒரு ஆம்பளை. அட கேன பயல. நீ ஆம்பளையா இல்லை பொம்பளை பிள்ளையான்னு கேட்டால் தானே நான் பொம்பளை பிள்ளை இல்லை ஆம்பளை பிள்ளைன்னு சொல்லணும். நீ யாருன்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற. வீரத்தை பேரை கேட்டு இல்லை தெரியுது தெரியுது பேரை அப்படி சொல்லு. நான் ஒரு காவல்காரனா நீ என்ன வேலைக்கு வந்திருக்க? நான் ஒரு மனுஷன் மாடாம இருக்குமான்னு கேட்பீங்க. அது நான் ஒரு ஆம்பளைனா பொம்பளை எனக்கு கேட்பீங்க. வேற என்ன மைத்தான் சொல்றது? இருந்ததே ஒரு மை, அதுவும் போயிடுச்சு. ஆஹா பிள்ளையே தெரிஞ்சு போச்சு. டேய் மயிறு தொடக்கூடாதா? உங்க அப்பா யார்? அப்பா நம்பிராஜ். டேய் உங்க அப்பா யாருடா? ஓ அப்படி கேட்குறீங்களா? எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு பொண்டாட்டி. உலக மரியாதை விஷயம். உங்க அம்மா யாரா? எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா புருஷன். ஆஹா அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். அவங்க ரெண்டுக்கு நீ என்ன வேணும்? நான் உங்களுக்கு 2 பேருக்கு வந்து புள்ள வேணும். அனைவரும் சந்தேகப்படக்கூடிய விஷயம். நீ உங்க அப்பா உங்க அம்மாவுக்கு என்னடா வேணும்? நான் எங்க அப்பாவுக்கு நீயும் உங்க அப்பா உங்க அம்மா. நான் எங்க அப்பாவுக்கு வந்து புள்ள வேணும். எங்க அம்மா எனக்கு பொண்டாட்டி வேணும். ஐயோ ஐயோ புச்சா சாமி உளறிட்ட மன்னிச்சுங்க. லப்பர் போட்டு அழிச்சிருங்க. இது எங்க அம்மா வந்து எங்க அப்பாவுக்கு புருஷன். எங்க அப்பா வந்து எங்க அம்மாவுக்கு பொண்டாட்டி. நான் 2 பேருக்கு வந்து தாய் மாமனா இல்லை. நான் தாங்க மகன். மறந்துட்டேன். சுருக்க வைக்கிறேன். உங்க அப்பாவுடைய அப்பாவும் உங்க அம்மாவுடைய அப்பாவும் நீயும் உங்க அப்பாவுக்கு அம்மாவுக்கும் என்னடா வேணும்? ஐயா வண்டி டிரைவர் இங்க வாடா. இங்க வாடா. என்னங்க புரியாத பாஷையா பேசுறீங்க? வடநாட்டுல இருந்து வந்துட்டீங்களாங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். ஏண்டா இழுச்சா கொஞ்சம் நீங்க தான் அதை கொடுமா. நான் கேட்கிறேன் சுருக்கமா கேட்கணும் அவ்வளவுதானே. சுருக்கமா சொல்லுங்க. ஓ மகமுண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியா மாமனாருடைய மருமகன் தம்பி உனக்கு என்னடா வேணும்? காத்து காத்து. ஓ மகமுண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியா மாமனாருடைய மகன் உனக்கு என்னடா வேணும்? என்ன டீ வாங்க போறியானே? ஓ மகமுண்டாட்டுடைய மாமியா மகபுருஷனோட கொழுந்தியா மாமனாருடைய தம்பி உனக்கு என்னடா? என்னடா சாமி ஆரியா வேற எதுவும் கேட்க? சரி கதையை ஆரம்பிப்போமா? உன் கதை முடிஞ்சாத்தையும் கதை ஆரம்பிக்கன்னு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்கேன்டா. உன் கதையை முடிக்காம போறதுன்னு ஒரு முடிவு பண்ணிட்டு இருக்கேன்டா. நாடகத்துக்கு வண்டியில பேக்கத்துக்கு ஏறும்போது நாரதரு யாருன்னு கேட்டுட்டு தான் ஏறுவேன். ஒரு வேளை என் பேரை சொல்லிட்டாங்கண்ணா வீட்டுக்கு போயிடுவேன். தேவையான இன்னைக்கு எவ்வளவு நேரம் நிக்கிறீங்க? ஏன்னா டம்மி பீசியா யாரோ கிளப்பி விட்டுருக்காங்க. அந்த பெட்டிக்கார பேச்செல்லாம் கேட்க